ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அருண்குமார், வேலவன் நாட்டுக்கோழி பண்ணையிலிருந்து. நீங்கள் என்னுடைய பழைய வீடியோவெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்மளுடைய ஒரு மெயின் பிஸ்னஸ்ஸே விறகு வெட்டுறது தான். அதோட இந்த நாட்டுக்கோழி பண்ணைங்கிறது ஒரு சைடு பிஸ்னஸ். அது ஒரு பொழுதுபோக்குக்காக வச்சு பார்த்துட்ருக்கோம். அது ஒரு நல்ல லாபகரமாக தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் நம்மளுடைய மெயின் பிஸ்னஸ் மரம் இருக்கிற வேலை தான் நம்மளது. அதோட அடுத்த ஸ்டெப்பு, ஆல்ரெடி நம்ம நிறைய மிஷின் வச்சுருக்கோம். அதிலிருந்து அந்த பிராண்டுக்கு மேலே ஒரு பிராண்டு கொஞ்சம் மிஷின் கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் வாங்கியிருக்கிறோம். இந்த மிஷினை வச்சு நாளைக்கு நம்ம என்ன வேலை செய்கிறோங்கிறது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வருங்க. அது நாளைக்கு பார்க்கலாம். இப்போ இந்த மிஷினோட பேர் பார்த்துட்டிங்கன்னா என்ன பிராண்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா NCH 590 அந்த சிசியோட மிஷின். இது நல்ல ஒரு ஹெவியான மிஷினு. வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தல எப்படி இருக்கு. இந்த மிஷினுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது மிஷினுக்கு போடுற கவர் உரை, அதாவது செயின் கால் கைக்கு படாமல் இருக்கிறதுக்காக, அதாவது ஆஃப் கண்டிஷனில் இருக்கும்போது இது போட்டு சேஃப்டியாக வச்சுக்கலாம். இது பார்த்துட்டிங்கன்னா அந்த பார் செயின் ரன்னிங் ஆகிறதுக்கான ஒரு மெட்டீரியல். இது செயின் இது ஓகேவா. இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த செயின் பதம் போயிடும். அது நம்ம ஷார்ப் பண்ணுறதுக்கான ஒரு ஃபைல் இதுதான். இது வச்சு தான் நம்ம மரம் இருக்கிற மிஷினுக்கு ஃபைல் பண்ண முடியும். இது பார்த்துட்டிங்கன்னா டூல்ஸ். இந்த மிஷினுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே கம்பெனிக்காரே கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், எல்லா டூல்ஸும் கம்பெனிக்காரே கொடுத்துருக்குறாங்க. இதுதான் செயின். இந்த செயின் நம்ம எப்படி மிஷினில் மாட்டுறோம், இந்த மாட்டி இது எப்படி ஒர்க் செய்யுதுங்கிறது நாளைக்கு போட்டு காட்டுறேங்க. இது பிரேக். செயின் ரன்னிங்கில் இருக்கும்போது, அதாவது நம்ம பர்மிஷன் இல்லாமல் செயின் ரன்னிங் ஆகாமல் இருக்கிறதுக்கான பிரேக்குங்க இது. பார்த்தீங்களா, இதுதான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க மிஷின். நல்ல ஒரு ஹெவியான மிஷினுங்க. இதை நம்ம இன்னும் ஓட்டி பார்க்கல. ஆனால் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மிஷினை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். குவாலிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். ரேட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் விட ஒரு 2000 அதிகம். நம்ம யூஸ் பண்ணுற மிஷினை விட இது ஒரு 2000 அதிகம். இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 8800 ரூபா வருதுங்க. மெயின் எல்லாமே செட்டாக மிஷினுக்கு உண்டான பிரேக்கு, செயினு, பாரு எல்லாமே செட்டாக 8800 ரூபா வருதுங்க. இந்த மிஷினோட ஒர்க்கு, அதாவது இந்த மிஷின் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது, நம்மளுக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்குதுங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த மிஷினோட வேலையை நாளைக்கு நீங்கள் நேரில் பார்த்துருங்க. பாய்.